என் அப்பனே ஏகம்பனே நயாளும் தில்லைவாழ் நடராஜனே, தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி தனமலை குவிந்தென்ன கனப்பெயர் எடுத்தென்ன, தரணியை ஆண்டும் என்ன செயர்கள் இருந்தென்ன குருவாயிருந்தென்ன, சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பலகற்றென்ன நித்தமோ விரதங்கள் செய்தென்ன, நதிகளெல்லாம் போயாது மூழ்கினும் என்ன பலன், யமுனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம், யமுனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம், சந்தை உறவென்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தேன், யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை அது போதுமே, யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை அது போதுமே, என் அப்பனே ஏகம்பனே நயாளும் தில்லைவாழ் நடராஜனே, உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவேனோ, உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவேனோ. நம பார்வதிபதையே, தென்னாருடைய சிவனே போற்றி, தலைக்கட்டும் தலைக்கட்டும் ஆன்மீகம் தலைக்கட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும் ஆன்மீகம் வெல்லட்டும். இது சித்தர் பூமி, இது ஆன்மீக பூமி. அறத்தோடு ஆட்சி செய்பவர்கள் அரசாணையில் அமரட்டும். இந்த வாய்ப்பை குறித்த சங்கர மடத்து ஐயா அவர்களுக்கும் இந்த கௌசீக சுவாமிகளுடைய அருளாசி கிடைச்சு அருமையாக வெற்றியாக செயல்படக்கூடிய வெற்றிக்கணி சுவாமிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரிதாக்கி, நீங்கள் அனைவரும் நல்ல சுகத்துடனும் நல்ல ஆயுசுடனும் நல்ல வருமானத்துடனும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நோய் நொடி இல்லாமல் உண்மையோடு சத்தியத்தோடு மனிதநேயத்தோடு தர்ம சிந்தனையோடு தொழில் தர்மத்தோடு சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களுக்காக இறைவனிடம் இயற்கையிடம் எனக்குள் இருக்கும் சித்தரிடம் சிவபெருமானிடம் நன்றியோடு பிரார்த்தித்து அதன் பிரகாரம் ஆசீர்வதிக்கும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஹர ஹர சம்போ மகாதேவா. எல்லாம் சேர்ந்து சொன்னா நல்லா இருக்கும். ஹர ஹர சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஹர ஹர சம்போ மகாதேவா, ஹர 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 சம்போ மகாதேவா.
நமச்சிவாயம். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர், திருநாக சம்பந்தர் நால்வரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல இடங்களில் சிவாலயங்களில் அவரை பார்த்துருப்போம். இன்றைக்கி சைவ சித்தாந்தம் செழிக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருந்தா நம்ம இந்த அளவுக்கு இங்கே உட்காந்துருப்போம். நமச்சிவாயம். அரகர சம்போ மகாதேவா, அரகர சம்போ மகாதேவா, அரகர சம்போ மகாதேவா, அரகர சம்போ மகாதேவா, அரகர சம்போ மகாதேவா. நேதாஜி தில்லை விநாயகம் எங்கிருந்தாலும் வரவும். நேதாஜி அவர்கள். நம பார்வதிபதே. டைரக்டர் ஐயா ராஜாசாமி, சந்தன சித்தர் ராஜாசுவாமி அவங்க. கொஞ்சம் போட்டா பாருங்க. ஐயா உங்களை தான் பார்க்கணுன்னு ரொம்ப விரும்பினார். இல்லைடா அதனால தம்பி தில்லை விநாயகம் நமக்கு போத்திரா. வெற்றிக்கணி ஐயா அவர்களுக்கு கௌசிக சுவாமிகள் ஆசிரமத்தின் சார்பாக நிர்வாகஸ்தர்கள் மரியாதை செலுத்தி அவர்களுக்கு கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி இப்படி வரோட இல்ல அவர் சாமிக்கு துண்டு சார் ஒரு துண்டு துண்டு இந்த சாமி துண்டு போடுங்க போட்டுவிட்டு புத்தகம் ஒன்று கொடுங்க. நேதாஜி பத்திரப்பதவியினுடைய இயக்கத்தினுடைய தமிழ்நாடுனுடைய தலைவர் அவர்களுக்கு மரியாதை நிர்வாகத்தின் மூலமாக செய்யப்படுகிறது. மாநில அமைப்பாளர் அப்படியா? ரைட் சார். சரி இந்த புத்தகம் மட்டும் சரி ஆனுமா இன்னும் பண்ணலையாப்பா? இந்த வாங்க புக்கு இந்தா கொடு. இந்தாங்கம்மா அம்மா. ரைட் சார். எல்லாத்துக்கும் நீயும்
காஞ்சி காமாட்சியினுடைய அருளாலும் சித்தியாலும் இறையருளும் குருவருளும் கூடி நின்று என்னுடைய வாழும் குருநாதர், வாழ்ந்த குருநாதர், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருநாதர் கௌசிக சுவாமிகளுடைய ஆன்மீகத்தில் வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த சுவாமி அவர்கள் கௌசிக சுவாமிகளுடைய இந்த குருவருள் எல்லோருக்கும் எல்லா விதமான வல்லமையும் கொடுக்க வேண்டும். இருந்தால் எல்லா இடத்திலும் நடக்கும். மாதா பிதா குரு தெய்வம், குரு முக்கியம் நமக்கு. அனுஷ்டான பீடங்களிலும் குரு ஜீவசமாதிகளிலும் நாங்கள் எல்லாம் பயணம் செய்கிறோம். கோவிலுக்கு போனால் கூட நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறது. ஆனால் குரு ஜமாதியில் போய் தியானம் பண்ணி தியானத்தின் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஐயாவை என்கிட்ட கேட்டார், நிர்வாகஸ்தரை கேட்க நீங்கள் நேராக வாங்கன்னு சொன்னோம். வந்தாங்க. அவங்க எந்த விதமான இது குரு பூஜைக்கப்போ சொல்லுவோம்னு நடத்தோம். இல்லை, இது எல்லோரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இடம். எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ தாராளமாக செஞ்சுக்கோங்க, அதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரதுனா. இன்றைக்கி வரைக்கும் எந்த இதாக இருந்தாலும் சுவாமி சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு போனாலுமே போதும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய பங்களிப்பு எல்லாரும் வரும்போது புடைசூழ எல்லாரும் கூப்பிட்டோன்னே நல்ல ஒரு அனுகிரகத்தோடு அன்னதானத்துக்காக உதவியவர்களும் மடத்திலிருந்து வந்தவர்களும் நாங்கள். அதனால தான் இந்த 7 வேன் இன்றைக்கி வந்ததில் இந்த 7 வேனுக்கு யாரும் காசு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டோம். மடத்துலேருந்து கொடுப்போம். உங்களால் முடிஞ்சதை வேனுக்காகவோ இல்லை அன்னதானக்கு ஆஃபீஸ் எழுதுங்கன்னு சொன்ன ஒரு நோட்டு போட்டு. அதனால் மக்கள் நீங்கள்லாம் திரளாக இதே மாதிரி குரு பூஜைக்கும் வரணும். இறைவனுடைய அருளும் குருவருளும் இருந்ததற்காக நம்முடைய ஆதிசங்கர பக்தா ஜனங்களுடைய சேவார்த்திகள் அத்தனை பேரும் இந்த இடத்திலிருந்து வந்து இந்த தமிழ் திருமுறையும் ஐயப்ப சுவாமி அவர்கள் நீ வேத திருமுறையோட அபிஷேகம் ஹோமம் பண்ணுவாங்க. தமிழ் திருமுறையும் வேத திருமுறையிலும் 2 சங்கமமாகிற இடமாக ஐயாவுக்கு ரொம்ப திருமுறைகளை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஐயா இந்த இடத்துல 3000 பிரதிகள் அடித்து விநியோகம் பண்ணாங்க. காஞ்சிபுரத்தினுடைய விருப்ப பதிகத்தை வளைந்தது வில்லு விளைந்து வெற்றி கிடைக்கணும்னா தினம் படிம்பார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊனோட உயிரோட ஐயாவோட கலந்தவர். அப்போ அவருடைய ஊன்றுகோலை சொன்னார். ஊன்றுகோல் வைக்கும்போது சுந்தரர் வாங்கினார், எனக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் நான் வாங்குறேன்னு சொல்லி ஊன்றுகோல் வைக்கும்போது சொல்லுவார், தண்டாயுதபாணி தண்டத்தை நான் சுமந்துக்கிறேன்னு சொல்லுவார் முருகன் மாதிரி. இப்படி ஒரு அனுகிரகமாக இருந்து அனுஷ்டான பீடத்தில் அமர்ந்து அனுகிரகத்தை லோகக்ஷேமத்திற்காக அளித்து கொண்டிருக்கிற குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டி எல்லோரும் இணைந்து இந்த கேட்டதற்கு இணங்க திருவாசகத்தை திருவாசகத்தினுடைய இந்த மகிமையும் மாட்சிமையும் நாம் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஐயாவுடைய அனுகிரகத்தை நாம் இந்த லோகத்திற்கு கூற வேண்டும். நான் சாதாரணமாக நான் பனையப்பட்டிக்கு பிள்ளையாக வந்தவர், அம்மாயி வீட்டுக்கு ஆண்வாரிசு இல்லாமல். அதில் எங்கள் மாமா அறிமுகப்படுத்தி வச்சார் ஐயாவை. முதல்ல நான் கல்லூரி படிக்க வேண்டிய காலத்தில் அப்படியே வருவான் போவான், ஜாதகம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நான் அப்படியே பழக்கங்கள் ஆகி அப்புறம் அஷ்டமிக்கு இங்கே வரணும், ஐயா இல்லாத காலத்தில் மலையில் மிதிச்சுட்டு போய் ஆட்டோவில் கூட அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இஷ்ட தெய்வமாக சொர்ணா கிருஷ்ண பைரவரை வணங்கிட்டு இருக்கேன். நம்ம தாய்மார்கள் எல்லோரும் இந்த மந்திரத்தை படிக்கிறீங்க, சுகபோகமாக வந்திருக்கீங்கிற எனக்கு தெரியும். பணங்காசனுடைய பணமே வேணாம்னு கணவர் பொறுப்பு பார்த்தவங்கெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது இன்றைக்கி குடும்பத்தினுடைய பொறுப்பெல்லாம் சுமந்து பணத்தை சம்பளத்தை ஏடிஎம் கார்டை கொடுத்து வாங்கி வரவு செலவு செய்கின்ற தாய்மார்கள்லாம் நாங்களும் பார்க்குறோம். இந்த சொர்ணாக்கக்கூடிய இந்த இடம் குபேர பூஜை நடக்கின்ற இடம். சகல சம்பத்துக்களையும் ஐயா இந்த கலியுகத்தில் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு வள்ளலாக வழங்கி கொண்டிருக்கின்றார். யார் நம்மளை தேடி வர்றாங்களோ இந்த தேடி வர்றவங்களுக்கு அனுகிரகத்தை சொல்வார். விளம்பரம் தேட மாட்டார். நான் கூட உதாரணத்துக்கு போடு வைங்க மடத்துலன்னு சொல்லும்போது ஐயா விளம்பரம் தேட மாட்டார்னு சொல்லி ஒழித்து. அதனால் விளம்பரம் தேடாமல் நம்மளை தேடி யார் ஒருத்தர் அவருக்காக தியானம் பண்ணுவார், காரியத்தை நடத்தி கொடுப்பார் லோகக்ஷேமத்திற்காக. எப்போவுமே விளக்கு பூஜை ஹோமம் எது நடந்தாலும் எதையுமே பிரதிபலன் உண்டு. தீபாரணமே இல்லாமல் தனித்திருந்தார். அஷ்டமியில் பிறந்து அஷ்டமியிலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறை சித்தமாக சிவலோக பதவியை சிவனுடைய அந்த திருநாமத்தோடு அவர் திருவடியை சேர்ந்ததனுடைய காரணம் அஷ்டமி திதி. அஷ்டமியும் அந்த அஷ்டமி திதியும் முடிவும் எடுத்துக்கொண்ட மகான். அந்த அஷ்டமியினுடைய கதாநாயகன், அஷ்டமியினுடைய விடிவெள்ளின்னு அவரை சொல்லுவேன். அஷ்டமி திதியோடு ஆட்கொண்டவர்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அவர் வருவார். அப்படிப்பட்ட அந்த புண்ணியமான அஷ்டமிக்கு அடுத்த பைரவர் முதல்ல நிற்கிறார் கார்த்திகை மாதம். அடுத்த மாதம் ஐயாவுடைய குரு பூஜை. இந்த இரண்டும் பாருங்கள் 1, 2 பைரவருக்கு அடுத்த லெவலில் பைரவரே ஒரு தரிசனம் எங்களுக்கெல்லாம். அது மாதிரி சூக்ஷ்மமாக ஸ்தூலமாக இருந்து இந்த உலகத்திற்கு இவருடைய பணி என்னன்னா பெரிய ஒரு தமிழ்நாட்டில் பெரிய பொறுப்பு.
அவர் மாதிரி அறிவாற்றல், சொல்லாற்றல், சிந்தனையாற்றல், வாக்கு வல்லமையாற்றல், ஃப்ளூயன்சி டாக்கிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு இதுவரையும் நான் பார்த்ததில்ல. அவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன், தமிழும் இங்கிலீஷ் இப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் மனசே அப்படின்றதெல்லாம் எழுதி ஐயா வந்து ஒரு பிரதியெல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட அந்தருடைய சொல்லாற்றல், செயலாற்றல், இந்த வாக்கு வல்லமை, சொற்பொழிவுக்கு நீங்கள் பேசுகிறோம்னா அது ஐயாவுடைய ஆற்றல். விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே 6 வகையான ஆதிசங்கரர் மாதிரி சன்மத சன்மார்க்க வழிபாடு மாதிரி ஐயா சொல்லிகிட்டே வருவார். மகாலட்சுமி அஷ்டகம் ஆதிசங்கரர் அருளியதை சொல்ல இப்படி சொல்ல போகும்போது ஒவ்வொரு கதையாக சொல்லி விளக்கு பூஜை மட்டும் இல்லாமல் காரணத்தையும் காரியத்தையும் சொல்லுவதோடு 63 நாயன்மார்கள் இதில் ஊட்டி ஊட்டி வளர்த்தது உத்ராபதீஸ்வரர். திருச்செங்காட்டாங்குடி காட்டாத்தி மரத்தில் 3000 வருடத்திற்கு முன்னால் வாளால் மகவு அறுக்க வல்லே நல்லேன் அடிக்கடி சொல்லுவார். இப்படிப்பட்ட அந்த இடத்தை ஊனோடு உயிரோடு இங்கேருந்து பூஜை பொருளாக கொடுத்து விடுவாங்க. இப்படிப்பட்ட அந்த திருச்செங்காட்டாங்குடியில் இன்னைக்கு வரைக்கும் கார்த்திக் வந்து ஐயாவை சொல்லிகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட அந்த பைரவர் மீது அளவற்ற ஒரு பற்று கொண்டிருந்து இந்த அஷ்டமி பூஜையை மட்டும் எப்பொழுதுமே எனக்கு பின்னாடி நடத்தணும்னு ஐயா சொன்னதற்கேற்ப அதனுடைய ஊனோடு உயிரோடு அவரோடு கலந்த அந்த ஆத்மாக்கள் இன்று அதை சிறப்பாக எந்த பிரதிபலம் இல்லாமல் தன்னுடைய அத்தனை பணிச்சுமைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இடத்தில் அஷ்டமியில் கலந்து கொண்டு இந்த அஷ்டமி பூஜையை ஐயாவுடைய ஞாபகார்த்தமாக ஐயாவுடைய ஆசியோடு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப மேலும் மேலும் சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் ஐயாவுடைய அருள் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆசியோடு வழங்கி கொண்டிருக்கிறது. எந்த வகையிலும் ஒரு சின்ன கீறல் இல்லாமல் அந்த அஷ்டமியிலிருந்து அதை நடத்தி கொண்டிருக்கும் வந்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் அனுகிரகம். சில தாய்மார் ராத்திரி நான் வந்து 8 மணிக்கு ஒருத்தருக்கு முகூர்த்தவில் எழுதினேன். அப்போ எழுதும்போது அதில் கூட வந்திருக்காங்க. அதில் எழுதும்போது கூட போன அஷ்டமிக்கு அதில் வந்து முடிச்சுட்டு போனேன், இந்த அஷ்டமிக்கு கல்யாணம். அதே மாதிரி போன அஷ்டமிக்கு 2 அஷ்டமிக்கு வந்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் நாவன்பட்டி ரெஜினா அம்மா ஃபோனில். இப்படி வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை 8 அஷ்டமிக்குள்ளே எல்லாத்தையுமே ஐயா நடத்தி கொடுக்குறார். அதனால் வந்து குரு அனுஷ்டான பீடம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் புனிதாமா அவர்கள் கல்யாணம், குழந்தை பாக்கியம், ஐயாவுடைய அருள். வாசிகமாக அதே மாதிரி இங்கே வந்ததுலேருந்து ஐயானா உயிர் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க பொண்ணு குடும்பம். இப்படி நம்ம ஆதிசங்கரர் காமாட்சி மேலே பற்றிருக்கோம் இல்லையோ, நம்ம கௌசிக சுவாமிகள் மேலே இங்கே வந்திருக்க முக்கால்வாசி பேர்களுக்கு அவ்வளவு அதிகமான கௌசிக ஐயானே சொல்லிகிட்டு இருக்காங்க. சுவாமின்னு நாங்கள் சொன்னால் ஐயாவுக்கு போகணும், ஐயா இடத்துக்கு போகணும், மகராசன் புண்ணியாவை நடத்தி கொடுக்குறான்னு எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்முடைய குருநாதருக்கு கிடைச்ச புகழ்னு நானே நினைக்கிறேன். எந்த ஒரு பள்ளி பருவத்தில் ஐயாவோட வந்து ஆசி வழங்கணுமோ இன்னைக்கு இந்த பேரினையும் இந்த ஆன்மீகத்துக்குரிய சன்னியாச தர்மத்தை ஏற்று வரக்கூடிய அத்தனை நம்ம மேலூரில் இருக்கக்கூடிய கும்பாபிஷேகமே நடக்காமல் இருக்கும்போது அஷ்டமி போய் விளக்கு பூஜை பண்ணுன்னு சொல்லி முத 10 ரூபா வந்த காலம். எனக்கு ஒரு கட்டை தூக்கி கொடுத்து 3000 புஸ்தகத்தை சின்ன கையை கொடுத்து அங்கே போய் நடத்த சொன்னார். 8 அஷ்டமி நடத்தினேன். ஐயாட்ட ஃபோன் பண்ணும்போது 9வது அஷ்டமிக்கு இதுக்கு ராம நவமிக்கு போச்சுனார். அதே மாதிரி அயோத்தி போயிட்டு வந்தேன். அதே மாதிரி 10வது அஷ்டமிக்கு போய் பண்ணாத ராமர் பிறந்துட்டார்னார். கும்பாபிஷேக தேதியை அறிவிக்கலை. ஆனால் அதில் ஜேசிடிசி பத்திரிக்கை கொண்டுக்கிட்டு நம்ம இடத்துக்கு வர்றாங்க. ஐயாவுடைய அனுக்கிற நம்ம மேலூர் இருக்க ஆஞ்சநேயர்கள் 4 வருஷமாக கும்பாபிஷேகம். உங்களுக்குலாம் தெரியும், நீங்கள்லாம் விளக்கு பூஜையில் கலந்துருக்கீங்க. ஐயா அதில் சொன்னதேன் கும்பாபிஷேக பத்திரிக்கை அடிக்கலை, கும்பாபிஷேகம் எப்படி நடக்கல, ராமர் பிறந்துட்டார், நீ உனக்கு வேலை இல்லை அங்கே நடத்த வேணாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் திருச்சென்னையில் போய் நடத்தி அங்கே கும்பாபிஷேகம் 3 இதுக்குள்ள நடந்துச்சு. ஐயா எப்படி நடத்தினாரோ அது வரைக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு திரிக்கும் சாஸ்தாரமாக ஒவ்வொரு திரிக்கும் சொல்லி அந்த சின்ன புத்தகத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் விளக்கு பூஜை பண்ணுறோம். எல்லாருக்கும் அனுகிரகம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஊரில் ஐயா சொல்லுவார், இந்த விளக்கு ரோட்டுக்கு நீ ஒரு காலத்தில் நடந்து வந்து என்னை வந்து காரில் ஏற்றி விடுவார் ஐயா சொல்லி. யாரையாவது மேலூரில் கொண்டு போய் விட்டுருங்க விளக்கு ரோட்டில். அதுக்கப்புறம் காரில் வந்தோம். இந்த வீடு வாசல் மண் மனை பொருள் பூமி ஐயாவுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறதுக்கு. அதனால் இந்த கலியுகத்தில் என்ன யாருக்கு தேவையோ, லௌசீக வாழ்க்கையில் என்ன கிடைக்கணுமோ அது பூரா ஐயாவுடைய அருள் நிச்சயமாக இருக்கும். நாம் பெற்ற பலனை நீங்கள் எல்லாம் பெறணும். அதுக்காகத்தான் கூட்டிகிட்டு வரோம். அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட எப்போவுமே வரும்போது உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, இவ்வளவுன்னு இல்லை துறவு. அதனால் நீங்கள் எல்லோரும் வாங்க, பலன் அடைங்க. வந்த பிறகு அங்கே ஏதாவது செய்யுங்க, நோட்டு போடுறாங்க எழுதுங்க, ஏதாவது செய்யுங்கன்னு உங்கள்கிட்ட நாங்கள் வற்புறுத்தி சொல்கிறது காரணம். இந்த இடத்துக்கு வரணும், வந்து அதனுடைய பயனை அனுபவிக்கணும். இந்த ஜீவசமாதிகளுக்கு வாங்க, கோயில் கோயிலாக போவேணாம். ஐயாட்டிருந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா நம்ம இடத்துல வந்து தியானத்திற்கு ஒரு அதுக்கான முகவரியை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்து ஐயாவுடைய குரு பூஜை. இது நம்மளுடைய குரு பூஜை, எங்களுடைய இல்லை, எல்லோருடைய குரு பூஜை. குரு பூஜைக்கு குருமார்கள் அத்தனை பேருமே நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கிற மாதிரி அடுத்த மாதம் குரு பூஜை. எல்லாருக்கும் காலாஞ்சிப்பை, எல்லாருக்கும் நல்ல உணவு, 2 யாகம். இங்கே எல்லாருமா குடும்பமாக அடுத்த மாதம் வந்து கலந்து ஐயாவுடைய அருளை குரு பூஜைக்கு பெறணும். மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி. ஏன்னா ஐயா அடிக்கடி சொல்லுவார், எல்லாருக்கும் அரிசியும் காயின்ஸும் கொடுப்பார்.
ஏன்னு கேட்டால் அன்னம்தா தனம்தா, மீனாட்சி மரக்காலில் படியளந்த நாள்னு சொல்லுவார். நம்ம மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்கோம். மதுரையினுடைய மீனாட்சியினுடைய புகழை இந்த இடத்துல இருந்து ஐயா உலகம் பூரா தெரிவித்தார். அதனால் நீங்களெல்லாம் அடுத்த மாதம் வரணும். உங்களால் முடிஞ்சதை ஒரு தட்டு கையில் ஏந்தி அரிசியோ பருப்போ காய்கறியோ கோவிலுக்கும் குருபீடத்திற்கும் குருமார்களுக்கும் வெறுங்கையாக செய்யக்கூடாது. இது மாதிரி உங்கள் மாதிரி முடிஞ்சதை ஒரு தட்டு கையேந்தி சீர் மாதிரி சங்கூதி கொண்டு வந்து பீடத்தில் கொடுங்க. நல்ல அனுகிரகம் ஐயா நிச்சயமாக பண்ணுவார். உங்களுடைய திருமண காரியம், குழந்தை பாக்கியம், சௌபாகியம், சகல சம்பத்தினுடைய அனுகிரகம், சகலரோக நிவாரண பிரத்தியர்த்த அத்தனை சுகபோகங்களையும் நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லா வல்லமையும் கிடைக்கும். இங்கே இருக்க ஆதீனங்கள், மகான்கள், குருமார்கள் எல்லோரும் ஐயாவுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அடியேனுடைய அழைப்பையும் ஏற்று இந்த இடத்துல இந்த பைரவருடைய ஜென்மா அஷ்டமியில் கலந்து கொண்டு இன்னைக்கு அனைத்து சுகபோகத்தையும் அவர்களால் நிர்வாகத்தால் வழங்கி கொண்டு எல்லோத்தையும் செய்து மரியாதையும் ஏற்றுக்கொண்டு அம்மல் மரியாதை செலுத்தக்கூடியதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இதனுடைய ஒற்றுமை பந்தம் அன்பாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், சுகபோகமாக இருக்கணும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களையும் கிடைப்பதற்காகவே ஒரு மகான் அருணகிரி பெருமான், ஆதிசங்கர பகவத் பாதால், மகா பெரியவர், இப்படி எல்லா மகான்களும், ராகவேந்திரர், சீரடி சாய்பாபா, இப்படி குருமார்கள்லாம் வந்தாங்க. அவங்களுக்குன்னு தனக்குன்னு எதையும் வாங்கிக்கிறது இல்லை. ஆனால் இந்த உலகத்துக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று லோக சுக்கினே சமந்தே பவந்தே அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் இவங்கெல்லாம் தனக்குரியக்காக வரல, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வரல. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வேணும், இது வேணும்னு சொல்லி அவங்களால இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டு லோகக்ஷேமத்துக்காக வந்திருக்கிற மகான்கள் தான் இவங்கெல்லாம். அதனால் அவர்களுடைய ஆசிகளை குருபார்வை படுறதே நமக்கு இறைவனுக்காக கண்ணப்ப நாயனார் மாதிரி திருவாசகத்தில் வர்ற மாதிரி கண்ணப்ப நாயனார் மாதிரி பக்தியோடு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லோருக்கும் எல்லா வல்லமையும் தர வேண்டும் என்பது எங்களுடைய ஐதீகம், எங்களுடைய துறவு வாழ்க்கையிலுடைய மேற்கோள். இது மாதிரி நீங்கள் துறவு கொண்டு குருமார்களுடைய சன்னதிக்கு போங்க, இங்கே அஷ்டமிக்கு வாங்க, கணக்கம்பட்டி போங்க, இடையமலூர் வாங்க. அதை குருமார்கள் மட்டும்தான் அதை உங்களுடைய கர்மாவை ஏற்று நடத்தி கொடுக்க முடியும். வேற யாருனாலே முடியாது. தெய்வம் நீங்கள் கும்பிடலாம், தவறில்லை. கோயிலுக்கு போனால் பலன் இல்லையா நீங்கள் கேட்கலாம். கோயிலுக்கு போனால் நிச்சயமாக பலம் உண்டு. அது அடுத்த ஜென்மாவுக்குரிய புண்ணியத்தில் பலன். இந்த ஜென்மாவுக்குரிய பலன் உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குருமார்களை நாடணும், குரு நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், குருவினுடைய பரித தீட்சை நயன தீட்சையை நம்ம பெறணும், குரு வழியில் செல்லணும். அப்படிப்பட்ட குருவாக வரணும். குருவடியதனில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகையில் தான் மகிந்தருக்களி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்து அவை பாட்டி சொல்கிறா. நம்முடைய கர்ம வினையை ஒரு குருனாலதே கலைக்க முடியும். கோடாரி எடுத்து வெட்டி கர்ம வினையை கலந்து சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலும் கப்பாலும் நின்ற கணுமுற்றி நின்ற கரும்புள்ள வேடத்தில் சிவபெருமான் அப்படி இருக்காராம். நமக்கெல்லாம் அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய பரம்பொருள் கருணாமூர்த்தி. மார்கழி மாதம் வரக்கூடிய குரு பூஜை, மார்கழியில் சிவபெருமான் நம்ம பூமியில் இருக்காராம். அதே புவனியில் போய் பிறவா வண்ணம், நமக்கெல்லாம் தேவர்கள்லாம் ஓடி வருவாங்களாம். அதனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் மரக்காலில் மீனாட்சி படியளக்கிறா. ஐயாவுடைய குரு பூஜை வருது. இதில் எல்லாம் நம்ம சீரும் சிறப்புமாக கலந்து கொண்டு குருமார்களுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இல்லங்கள் தோறும் எழுந்தொருளும் சேவகனை திருவாசகத்தில் வருது. அங்கன் அரசை அடியேற்கு ஆரமுதை எல்லோரும் பாடுவார் எம்பாவாய்ன்னு அவர் சொல்கிறாங்க. இது மாதிரி நமக்கெல்லாம் ஒரு சேவகனாக அவர் வர்றாராம், எல்லா பொருளையும் வழங்கக்கூடிய அனுகிரகம். அது மாதிரி திருவாசகத்தை உணரணும். ஏன் திருவாசக மாநாடு? திருவாசகத்தை நான் 51 தேசத்துலையும் படிக்கிறோம். ஆனால் அந்த திருவாசகத்தை ஏன் படிக்கிறான், எதுக்காக படிக்கிறான் அப்படின்னு கேட்டால் அது ஐயா சொன்னார் திருக்குறள். திருக்குறள் இந்த வாழ்க்கைக்கு இந்த இடத்துல மனிதனுக்காக சொல்லப்பட்ட ஒரு திருக்குறள். அது மனிதனுடைய வாழ்க்கைக்கு. ஆனால் ஜியு போப்புட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் மனிதனுக்காக வாழ்வாதாரத்துக்கு சொன்னது. ஆனால் இறைவனை அடையக்கூடிய வழிக்கு என்னான்னு கேட்கும் போதே மணிவாசக பெருமானால் மனிதன் கடவுளுக்கு சொன்ன திருவாசகத்தை கைவெழுதி எழுதியது அம்பலவானனே ஆர்ப்பரித்து எழுந்து வரிந்து கட்டி கொண்ட வரைந்த ஓவியம் திருவாசகம் என்னும் காவியம். இந்த காவியத்தை நாம் உரைப்பதன் மூலமாக நம்மளுடைய முக்தி நிச்சயம், முக்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். திருவாசகத்தினுடைய மாநாடு மூலமாக நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிற பொருள் புரிஞ்சு படிக்கணும். சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அவரெல்லாம் பணக்கார கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லி முக்தி அடையக்கூடிய வாய்க்க சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துங்கிறார். திருவாசகத்திற்கு சிவபுராணம்னு ஒரு பேர், குலைத்த சொல் மாலைன்னு ஒரு பேர், இதெல்லாம் இருக்குது. இதனுடைய பேரோட மணிவாசக பெருமான் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். ஒரு பாண்டிய நாட்டினுடைய அமைச்சராக இருந்து இந்த துறவரம் பூன்று அத்தனையும் துறந்து ஒளிந்தேன்கிறார்.
இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றத்தை அத்தனையும் துறந்து ஒளிந்தேன்கிறார். நம்மெல்லாம் திருவாசகத்தை படிக்கிறோம், அம்மா மகன் வரணுமே, மக வரணுமே, பேரனை பார்க்கணுமே, அப்போ திருவாசகத்தையும் படிக்கிறோம், அங்கே ஃபோன் வந்து நான் அங்கே போயிடுறோம். இப்போ மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார் பாருங்க, இதுதான் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன். நம்மளுடைய வாழ்க்கை இறைவன் பார்த்துக்கிறவர். அதனால இறைவன் பார்க்கக்கூடிய வார்த்தை யான் இன்னை உன்னை இன்று உரைக்குமாறு உணர்த்தேங்கிறார். இன்னைக்கு நம்ம மாநாட்டில் திருவாசகத்தை பற்றி நம்ம உரைக்கிறதுக்கு பரம்பொருள் அங்கேயே முடிவெடுத்திருப்பார். ஏதோ சின்ன பிள்ளைய ஏதோ சின்னஞ்சிறுசுகள்லாம் சேர்ந்து ஏதோ இறைவனுடைய புகழ் நடத்தி ஏதோ பண்ணுறாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஆத்மார்த்தமான பல சன்னியாசிகள் கூடி ஆதீனங்கள் அமர்ந்து குருமார்கள்லாம் வந்து நடத்தக்கூடிய அந்த தமிழ் திறமைக்கு நிச்சயமாக மணிவாசக பெருமான நம்ம கௌசிக சாமிகள் அவர்கள் அழைத்து வருவார். அதனால தான் இன்னைக்கு அவருடைய புகழை நம்ம பொருள் அறிந்து பொருள் புரிந்து அதை நம்ம படித்தோமானால் நிச்சயமாக திருவாசகத்தினுடைய பலன் கிடைக்கும். அதனால் மனப்பாடமாக படிங்க, பொருள் புரிந்து படிங்க. ஒரு பதிகத்தை படித்தாலும் தெளிவாக படிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். இந்த சொல்லும் போது அந்த ஒரு பாடலுடைய பொருள் என்ன, அந்த பொருளினுடைய உட்கருத்து என்ன, அதுக்குடைய ஆணிவேர் என்ன, சூக்ஷ்மம் என்ன, ஸ்தூலம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆணவம் மாயை கண்மம் திருவாசகத்தில் இருக்கு. அவர் தன்னை அடியேன், ஏன் திருவாசகம் படிக்கிறோம், தன்னை அடிநாயேன் கடைநாயேன் 44 இடத்துல சொல்லியிருக்கார். இந்த திருவாசகம்ங்கிறது 1,00,000 அக்ஷர மந்திரம். நம்ம திருவாசகத்தை 51 இடத்துல முற்றோதல் பண்ணி 51 பாடலை படித்தோம்னா அந்த இடத்துக்கு 1,00,000 லட்சார்ச்சனை பண்ணதுக்கு சமம். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு புரிதலை சொல்கிறது. அந்த சொல்லக்கூடிய வார்த்தை நேற்று என்ன சாப்பிட்டோம் நமக்கு தெரியாது. ஆனால் மணிவாசக பெருமான் 9 வைப்பு இடங்களில் போய் 42 வைப்பு ஸ்தலத்தை வைத்து 9 இடத்தை நேரில் சென்று 51 பதிகத்தை பாடினார். இந்த 51 பதிகத்தை பாடுவதனுடைய விளக்கம் நம் தமிழனுடைய எழுத்து 51 அக்ஷர மந்திரம். இன்னும் நான் பல பதில்கள் கேட்டிருந்தேன், யாருமே சொல்லலை. மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா 51 சிவலிங்கம் 51 எழுத்துக்களால் அக்ஷர மாலைகளால் பாண்டிய மன்னனால் மாணிக்க வாசகருடைய ஞாபகார்த்தமாக பொறிக்கப்பட்டு இருக்கிறது. 51 எழுத்து கொண்ட சிவன் அக்ஷர சிவன்னே இருக்கார். அதுக்கு பேர் திருவாசகத்தினுடைய 3வது சுற்றுப்புறாரத்தில் அந்த திருவாசகத்தினுடைய மதிப்பை பாண்டிய மன்னன் கல்வெட்டினால் 51 எழுத்தை பதிக்கிறார். அதனால தான் 51 பதிகம். 51க்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, 51. அதுக்கு பண்ணு இல்லை, இசை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால பண்பட்ட தில்லை. இவர் படிக்கிறது பண்பட்ட கிடையாது, பண்ணு கிடையாது, இசை கிடையாது, கண்கலங்கி பாடு. அதனால நான் தான் திருவாசகம் அதிகமாக பாடுறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் தேவையே இல்லை. பரம்பொருள் முன்னாடி சுவாமி தான் எல்லாம் நடத்தி கொடுக்குற அத்தையுமே சுவாமினால தான். இது யார் கைனால இல்லை. இந்த இடத்துலேருந்து இப்போ நேற்று முதற்கொண்டு ஒரு 10 பேர் வர்றன்றாங்க, வரலைங்கிறாங்க, வராதவங்க வர்றாங்க. சுவாமி அருகிரகம். யார் இங்கே வரணும், யார் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும், இந்த இடத்துல அபிஷேகத்தை பார்க்கணும், ஹோமத்தை போக்கணும், அங்கே சுவாமி அருள் கூறுகிறார். சுவாமியை நம்பி நம்ம எல்லாமே அவனருளாலே அவன்தான் வணங்கி இப்படிங்கிற வார்த்தையை இறைவன் நடத்தி கொடுக்குறார். நம்ம என்னைக்கு பக்குவ நிலைக்கு வருகிறோமோ, நான் என்ற ஆணவத்தை என்னைக்கு நம்ம பக்கத்தில் தூக்கி வைக்கிறோமோ, தான்கிற அகந்தை அழைக்கும் போதே சுவாமி நான் இருக்கேன் முன்னாடி வருவார். தானை என்பதை நீக்கு, நான் என்பதை உணர் அப்படின்னு சொல்லுவார். அதனால ரமணர் அதுக்கெல்லாம் விடை தேடிக்கிட்டே இருந்தார். யூ நோ தட் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டார். நான் யார், ஹூ ஐ ஆம், எனக்கு தெரியாது, நான் யாருன்னே எனக்கு தெரியாது, நானே பிறப்பதற்கு நான் யாருன்னே தெரியல, உன்னை எப்படி நான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்ணதாசன் உன்னையே நீ அறிவாய். நிறையா நமக்குள்ளே சூக்ஷ்மம் இருக்குது, அந்த பக்குவத்துக்குள்ளே வரணும். நம்ம உத்ராட்சம் போடுறோம், காவி தரிக்கிறோம், பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறோம், அதெல்லாம் வேஸ்ட்டு. பக்குவம் என்ற நிலையை, அன்பு, இங்கே அன்பு இருக்கணும். யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. யாருடைய பயணிக்கும் போது யாருடைய வாழ்க்கையில் நம்ம குறிக்கிடக்கூடாது. பிறர் மனைவி நோக்காமை, யாருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு அப்பலுக்கு கூட இருக்காமல் அவங்க மனது புண்படாதபடி நம்ம வாழ்க்கையில் போகணும். அன்பாக இருங்க, சரிங்க. கருணாகரனுடைய புண்ணிய மூர்த்தி சிவபெருமான நம்ம வணங்கிட்டே வரும்போது இது மாதிரி வாழ்க்கையில் செய்யும்போது நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஐயா அவர்கள்லாம் திண்டுக்கல்லேருந்து சொன்னோன்னே நேற்று அத்தனை பணிச்சுமையில் விட்டு வந்தாங்க. ஆனந்தி அம்மா அவர்களோட வந்திருக்கவங்க அத்தனை பேருடைய பயணங்களும் எங்களை ராமேஸ்வரத்தில் கூப்பிட்டாங்க. இன்றைக்கும் புறவலருக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே மாதிரி விளக்கு பூஜையெல்லாம் நடத்த சொன்னாங்க. இது மாதிரி பல வைபவங்களை இன்றைக்கி பாத யாத்திரா சென்று ஒரு புரட்சி பெண்மணினே அவங்கள வச்சுருக்கான். அது மாதிரியெல்லாம் செய்யும்போது ஒரு இல்லறத்து பெண்மணி தன்னாலும் பாரதி கண்ட கனவு, அதாவது பாலூட்டி சீராட்டி வளர்த்தவளை பராசக்தி என்பேன்கிற பராசக்தியை நீ தேடி போனா உன் வீட்டில் இருக்கக்கூடிய குலசாமி தாயை வணங்கினவர் முந்தி தவங்கிடந்து 300 நாள் இணை சுமந்து அந்திப்பகல் பாராமல் நான் சிவனை ஆராதனை செய்து கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி தன் ரத்தத்தை பாலாக்கி உடலை கூடாரமாக்கி உயிர் தந்தவள் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை நம்ம முகவரிக்கு சொல்லக்கூடிய அந்த தாயை நாம் போற்றணும். அந்த பெண்கள் மூலமாக இன்னைக்கு அவ்வளோ கைங்கி நடக்குனா
இறையருள். ஒரு ஆண் வேண்டுவதை விட ஒரு பெண், அதனால தான் கருவறை திருவறைன்னு ஆண்களுக்கு வந்து காயத்ரி மந்திரமே பெண்கள் சொல்ல வேண்டியதில்லை. உடலோடு ஊனோடு அந்த காயத்ரி மாதா பெண்களுக்கு இருக்கால் கருவறையா அப்படின்னு சொல்லக்கூடியத மாதா வயிறறிய வாலா ஒரு நாளும் சொன்னவர் வாரியார். இது மாதிரி யாரை இழந்தாலோ திரும்ப பெற முடியாத, யாரை இந்த உலகத்தில் இழந்து பெற்றலா யாரை பெற முடியாத அதான் தாய் என்று சொன்னவர் விவேகானந்தர். வீரத்துறவியா இருந்து ஒரு தாயை சொன்னார். இப்படி பற்றி தாயை வந்து ஞானிகளும் போற்றி புகழ்ந்து பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை சொரூபமாக கொள்ளக்கூடிய நம்மளுடைய பெண்கள் வந்து செய்யக்கூடிய செயற்கரிய செய்கள்னால் அம்மா அவர்கள் அனாதை ரக்ஷன், இந்த உலகத்தில் அனாதைங்கிறது யாருமே இருக்கக்கூடாது, ஆர்ஃபன் சில்ட்ரன் ஆஃப் த காடுன்னு காந்திஜி எழுதினார். அனாதை என்பது கடவுளுடைய இயற்கை. அதனால தான் நம்ம வந்து இறந்துட்டாங்கன்னா கடவுளுக்கு சமம்னு மாலையை போடுறோம், தொட்டு கும்பிட்றோம். பிணமேனும் பேரினை நீக்கி, பேர் இன்னார் நேற்று வரைக்கும் பேர், இறந்துட்டா அவருக்கு பேர் இல்லை, அந்த பாடி எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஐஜி ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கி எனக்கும் கூட சொன்னாங்க. இது மாதிரி நம்மளும் அதே மாதிரி யார் வயசானவர்கள் நம்மெல்லாம் அணுகிறாங்களோ தேடி வர்றாங்களோ அவங்களுக்கு பூராமே முன்னின்று அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை யாம் பெற வேண்டும் இப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதன் வழி சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த வழி மூலமாக இந்த திருவாசகத்தை உணர்ந்து தினம் தினம் ஒரு பதிகத்தை பாராதனை செய்து அந்த திருவாசகத்தினுடைய முற்றோதல் செய்தது மாதிரி நாம் திருச்சியினுடைய தில்லை மண்ணில் ஒரு ஆண் பெண்ணாக பிரசவம் கருவுற்ற பெண்ணை சொல்லும் போது பெண்மையாக வந்தவர் தாயும் மாணவர். சிவபெருமான் தந்தையாக இருக்கவரும் தாயும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி தாய்மானவராக இருந்த அந்த திருச்சி மாநகரத்தில் முதல் முற்றோலை தொடங்கி திருவாரூரில் 2 மணி முத்தமிழ் சங்கம் நடத்திய 3 தமிழுக்கு சொந்தமான இடத்துல 3வது மாநாடு ஐயா அவர்கள் அங்கே நடத்தினார்கள். 4வது மாநாடு இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. 5வது மாநாடு சேர்த்துக்கலாம். இது மாதிரி 51 மாநாடுகள். நம்ம எதையுமே லட்சியமாக அதை வந்து செய்யணும் நினச்சா நிச்சயமாக அதை நேர்த்தியாக செய்யணும், நேர்மையாக செய்யணும், உண்மையாக செய்யணும், அதை காஸ்ட்லியாக செய்யணும், நல்ல எல்லாருக்கும் வியக்கிற அளவு செய்யணும்னு எப்போவுமே அதை ஒன்று எடுக்க மாட்டோம். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்யணுன்றதே நம்ம ரத்தத்தில் 21 நாட்டு கம்பெனியுடைய அழுகிறம்லாம் பெற்று இதெல்லாம் இருந்து நம்மலாம் வெளியேறி வந்துருக்கோம். துறவுனா என்ன அப்படிங்கிற இலக்கத்துக்கு மகா பெரிய ஒரு மாதிரி வாழணும் இப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பணியெல்லாம் பரம்பொருள் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த நடத்தக்கூடிய பரம்பொருடைய அனுகிரகத்துக்கு ஏற்றவாறு நம்மெல்லாம் வந்திருக்கோம். அதனால் இன்னும் நிறையா பேசலாம். அபிஷேகம் ஹோமம் இன்னும் பேச வேண்டியிருக்கு. அதனால் இதெல்லாம் இந்த தமிழ் திருமுறையில் நீங்கள்லாம் இருந்து கேளுங்க. நம்ம மாதம் மாதம் அபிஷேகம் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். கேட்டு அதனுடைய பொருளை புரிந்து அந்த பக்குவத்திற்கு வந்து எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும். அடுத்தடுத்த மாநாடுகளுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருந்து இந்த திருவாசகத்தினுடைய உண்மை விளக்கத்தையும், ஒரு பொருள் இல்லாத இந்த உலகத்தில் அதில் வார்த்தையே இல்லை, வாக்கும் இல்லை. அதனால தான் ஐயா சொல்லார், வாத்தியம் தேவையில்லை, வாக்கு மட்டும்தான் திருவாசகத்துக்கு தேவை. அது மாதிரி வார்த்தையும் வாக்கும் இருந்து வல்லமையாக பெற்று நம்ம எல்லோரும் சீரும் சிறப்பும் அடைய வேண்டும் சொல்லி இந்த இடத்திற்கு வந்திருந்த உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு வருக வருக என வரவேற்று உங்களுக்கு எல்லா விதமான நலகையும் மாணிக்க வாசகரும் ஆதிசங்கரரும் ஐயா கௌசீக சாமிகளும் குருமார்கள் அனைத்தும் கொடுப்பார்கள். அதனால் குருவே சரணம், குருவாழ்க 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 என்று சொல்லி அடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நல்லதொரு நற்பணியை செய்ய வேண்டும். ஹரிஹிவோம். இந்த ஒரே நிமிஷம். அதாவது இந்த கைலாய வாத்திய வாசி இன்னொரு வாட்டி என்னென்னா அவங்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வெளியே போக வேண்டியிருக்கிறதுனால கைலாய வாத்திய குழு இன்னொரு வாட்டி அந்த வாத்தியம் வாசிப்பாங்க. ஏன்னா கைலாய வாத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது கண்ணை மூடி கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள எல்லா வியாதியும் நீங்கும். உங்களை மறந்து அந்த கைலாய வாத்தியத்தோடு நீங்கள் ஆடுனீன்னு வச்சிங்களேன், கை கால் வலி எதுவுமே இருக்காது. கைலாய வாத்தியத்தை நம்ம கேட்கும்போது தான் இறைவனை நாம் உணர முடியும். இந்த கைலாய வாத்தியத்தை கேட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகி அழுதிங்கன்னா போதும், எல்லா விதமான வினைகளும் நீங்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வினை இருக்கும், இல்லாமல் இருக்காது. குறை இல்லாத மனிதனே கிடையாது. நான் சொல்லுவேன், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. ஏன் குறை இல்லைன்னா அந்த குறைன்னு ஒன்று தந்தால் தான் இறைவனை தேடுவான். குறையை தந்து நிறையான இறைவனை நினைக்க வைப்பது தான் அவன் வேலை. எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க எல்லாரும், யாருக்குமே நோய் இல்லைன்னா எம்பிபிஎஸ்ல என்ன வருது? அதனால் இறைவன் வந்து ஒரு குறை தர்றான், ஒரு கஷ்டம் தர்றான்னா அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும். அது எப்படி பண்ணுங்க? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீ வந்து
திருவாசகம் பாட வரமாட்டேங்கிற, மாநாட்டுக்கெல்லாம் வரமாட்டேங்கிற, நீ ஆஸ்பத்திரிக்கு அலைய போகிறோம்ப. உண்மை அதுதான். இங்கே நம்ம வந்து அலைஞ்சோன்னு வச்சுங்க, ஆஸ்பத்திரி போக மாட்டோம். இந்தமாரி நிகழ்வில் ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம தட்சணை கொடுத்தோன்னு வச்சிங்களேன், நமக்கு வெட்டி செலவு வராது. அதனால் வந்து விட்டல் மகராஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கடுமையாக சொல்லுவார், நீங்கள் காலில் நீங்களே தானே துணி உடுத்திக்கிட்டீங்க, நீங்களே தானே பொட்டு வச்சுக்கிட்டீங்க, அரே ராமா அரே கிருஷ்ணா நீங்கள்லாம் பாடலைன்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்காதும்பார். அதனால் இப்போ மீண்டும் அவங்க அர்ஜெண்ட்டாக போக வேண்டியிருக்கிறதுனால எனக்கு இந்த கைலாய வாத்தியத்தின் மேலே தான் மிகப்பெரிய ஒரு உயிர். அவங்கள வாசிச்சுட்டு அவங்கள வந்து நம்ம வழி அனுப்பி வைக்கணும். அவங்க எல்லாரையும் கைலாய வாத்தியம் வாசிக்கக்கூடிய அனைவருடைய திருவடியும் வீழ்ந்து வணங்குகின்றேன். வாங்க. அடியனுக்கு தெரிஞ்சதை சொன்னேன். திருச்செந்தூர் சத்துரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய ஆசிரமத்தினுடைய பொறுப்பாளர் தலைவர் சார்பாக இருக்கக்கூடிய குருமார் அனைவரையும் வணங்குகிறோம். எங்களெல்லாம் சத்துரு சம்ஹார சுவாமிகளை ஊட்டி வளர்த்தார். பரணி நட்சத்திரத்தில் திருச்செந்தூர் போக சொல்லி இந்த தர அழைப்பில் கூட செல்வராஜன் அனுப்பிச்சு விட்டுட்டேன். நம்ம அம்மாக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. சத்துரு சம்ஹார சுவாமிகள் வந்து சுவாமி வந்து ஒரு குருநாதர் தேடி உலகமெல்லாம் அலைந்தார். அப்போ அலையும் போது யார் குருநாதன் சொல்லி யாரையாவது எனக்கு வருவார்ப்பா, எனக்கு யார் குருனே தெரியாது, நான் ஏதோ போஸ்டிங்கில் இருந்தே வந்தேன், ஒரு தரிசனம் கண்டே இமயமலை போனேன், எனக்கு வந்து இதை போய் இந்த இடத்துல பண்ணுன்னு சொன்னார், வந்திருக்கேன், சப்தரிஷிகளோட ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. ஆனால் மானசீகமான குரு யார் அப்படின்றத எனக்கு கடவுள் காமிச்சு கொடுக்கணும்னு இருந்தார். அதே மாதிரி சுவாமிக்கு தரிசனத்தில் சத்ரு சுவாமிகள் வந்து கனவுல அருள் பாரித்து சீடனாக அவர் ஏற்று குருவாக அவரை இவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் சத்ரு சம்ஹார சுவாமிகளுடைய மந்திரத்தை அவர் விளக்கு பூஜையில் ஒலிக்க செய்வார். ஓம் ஸ்க்ரீம் க்ரீம் க்ளீம் சம் வம் யம் சர்வலோகமே வசமானாய ஸ்வாகா மயூர வாகனாய சர்வராஜபய விநாசய சர்வசேனாதிபதையே சர்வசத்ருந்த நாசய நாசய சுப்ரம் வரவழைப்பட்டவர். அப்படிப்பட்ட இந்த அதர்மத்துக்கு பரணியில் இந்த உலகத்தில் தரணியை ஆளக்கூடிய சத்ரு சுவாமிகளுடைய மடத்தில் கௌரவ தலைவராக இருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் வேண்டாலும் நீங்கள் போகலாம், திருவாசகம் படிக்கலாம், அங்கே தங்கலாம், அன்னம்பாலிப்பு செய்யலாம். திருநெல்வேலி சிவனடியார்கள் சஷ்டிக்கு ஒவ்வொரு சஷ்டிக்கும் முற்றோதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பேசினாங்க, இப்படி வந்து நம்ம ஒரு நாளைக்கு திருச்செந்தூருடைய அபிஷேகத்தை பண்ணி ஐயாவுடைய மடத்துக்கு எழுந்தருளை செய்யணும். அவங்க ஒரு விண்ணப்பமாக ஒரு தடவை ஃபோனில் பேசினாங்க. நிச்சயமாக ஐயாட்ட ஒப்படைப்போம். நம்முடைய குருநாதர் உடைய இடத்துக்கு ஐயாவுக்கு சீடராக இருந்தவர் மூலமாக நம்மெல்லாம் பயணம் பண்ணுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சுவாமிகள் ஆசிரமத்தின் சார்பாக ஒரு சிறு தொகையை ஐயா வாங்கி திருச்சிட்டம்பலம். ஒரு செய்தி, 2017 ஐயா வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு 30 வந்து திருச்செந்தூர் சத்துரு சம்ஹாரமூர்த்தி கோயில் கும்பாபிஷேக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காண்டி ஐயா வந்தேன். என்னை விடலை அவர். அன்னைக்கு முழுவதும் இருந்து சமையல் பண்ண சொல்லி சாப்பிட்டு அந்த பத்திரிக்கையை வாங்கி இன்னமும் அவர் ஐயா நினைக்கிறதுக்கான அந்த பத்திரிக்கையை இன்னும் ஒட்டி வச்சுருக்காரு முகப்பில். வந்துருந்தீங்க. அவர் என்கிட்ட ஐயா சொன்ன மாதிரி சொன்னார், சத்துரு சம்ஹார சுவாமிகள் தான் எனக்கு குருநாதர், மானசீக குருநாதர் அப்படின்னு. நேற்று தகவல் வந்தது. அடியனுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் ஐயாவுக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி மற்றும் பரணி நட்சத்திரத்தன்று அருகிலே உள்ள நார்த்தாமலை மற்றும் திருச்செந்தூரில் சத்துரு சம்ஹார ஹோமம் மற்றும் பரணி பூஜை நடைபெறுகிறது. அனைத்து அடியார்கள் பெருமக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து கலந்துக்கலாம். எல்லாரும் தங்குறதுக்கு உணவுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று வருகை தந்த விராலிமலை கைலாய வாத்திய குழுவுக்கும் நன்றி. யார் எங்கெங்கே நம்ம ஒன்றா இருந்தாலும் அங்கெங்கே இருந்தாலும் சேர்த்து வைக்கிறார் சாமி. திருச்சிற்றம்பலம். ராமகிருஷ்ணன் வந்திருக்காரா? நன்றி 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 ஐயா. ஐயா இப்போ அவங்க பார்த்துருங்க. ஒரு சிறிய தகவலை
கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு அடியேன் முதலாக ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டேன். அந்த புக்கு தான் சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு. அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து பல விதமாக அது மாறி பல பேர் எழுதினாங்க. ஆனால் நான் ஐயாவை சந்திக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நான் 25 வருடங்களுக்கு முன்பு எழுதிய புக்கை காமிச்சாங்க. உங்கள் புக்கை நான் 25 வருஷமாக பாதுகாத்து வச்சுருக்கேன்னு. அது மட்டும் இல்லாமல் சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு நான் எழுதுனது கம்மி தான். அந்த புக்கு முடிவில் இன்னொரு பாகம் வரும்னு சொன்னேன்னா நான் பண்ணலை, 2வது பாகம் பண்ணலை. ஐயா வந்து பெரிய ஒரு ஆராய்ச்சியாக சத்குரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளை பற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஆராய்ச்சி அது. அதெல்லாம் வருங்காலத்துக்கு தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான ஒரு ஆராய்ச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஐயாவுக்கு வந்து மிக்க நன்றி. 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் எழுதுனதை நானே பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.